தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளி சென்ற காணொளியின் தொடர்ச்சி. தமிழ் வளர்ச்சி துறையின் தமிழ் புறக்கணிப்பு பற்றிய விடுபட்ட தகவல்களை இங்கு கொடுக்கின்றேன். தமிழில் கிடைக்கப்பெற்ற மிக தொன்மையான நூல் தொல்காப்பியம் என்பதை நாம் அறிவோம். தொல்காப்பியரின் காலம் குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு முன் என்கின்றனர் அறிஞர் பெருமக்கள் பலர். தமிழ் சொற்கள் அல்லது இலக்கணம் சார்ந்த குறிப்புகளை தொல்காப்பியத்திலிருந்து முதன்மையாக நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படாமல் இருக்கின்றவற்றை மற்றும் மற்ற இலக்கண நூல்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலருக்கும் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், நவுன், வேர்ப், ப்ரிபோசிஷன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், கன்ஜங்ஷன் என்பன போன்ற ஆங்கில மொழியின் இலக்கண குறிப்புகளை ஓரளவு நாம் தெரிந்து வைத்துள்ளோம். ஆனால் இதனையே தமிழில் நாம் குறிப்பிடும் பொழுது அவற்றை பற்றிய ஒரு அறியாமையில் நாம் இருக்கிறோம். அடிப்படை இலக்கணத்தை தெரிந்து கொள்வதன் நோக்கம் மொழியின் செழுமையை உணர்வது என்பதற்காகவே. எழுவாய், பயனிலை, செய்யப்படுபொருள், பெயர் சொல், வினைச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், குற்றியல் உகரம் என்பன போன்றவை பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வகுக்கப்பட்டு அவை தமிழ் மொழியின் அத்துணை இலக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதுதான் மொழியின் சிறப்பு. அந்த வகையில் தமிழ் வளர்ச்சி துறையின் ஆவணத்தில் 12 என்ற ஒரு சொல்லாடலை பார்த்தேன். இது தவறுதலாக அந்த ஆவணத்தில் இடம்பெற்றிருக்கலாம். இது ஒரு பிழைப்பட்ட வடிவம். 12 என்று வருவதுதான் சரியான முறைமை. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 என்பனவற்றிற்கான இலக்கண குறிப்புகளை தொல்காப்பியத்தில் நாம் காண முடியும். 1 முதலாக 8 இறுதி எல்லா எண்ணும் 10 முன்வரின் குற்றியல் உகரம் மெய்யொடும் கெடுமே முற்றையின் வரும் 2 அலங்கடையே. இது ஒரு சூத்திரம். இரண்டாவது சூத்திரம் 10 ஒற்று கெட நகாரம் இரட்டல் ஒத்ததென்ப 2 வரு காலை. 10 என்ற சொல் முதற் சொல்லாக வந்து 1, 2 8 வரை இரண்டாவது சொல்லாக வரும் பொழுது அவற்றை எவ்வாறு சேர்த்து எழுத வேண்டும் என்பதனையே இச்சூத்திரம் விளக்குகின்றது. 10 கூட்டல் 2 என்பது சேர்த்து எழுதப்படும் பொழுது 12 என்று வர வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறையின் ஆவணத்தில் பல இடங்களில் தேவையற்ற வகையில் வட எழுத்துக்களை பயன்படுத்தி இருப்பது தமிழ் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்காது. வட சொற்கிளவி வடவெழுத்தொறி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே என்கின்றார் தொல்காப்பியர். வடமொழி சொற்களை அல்லது அயற் சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த மற்ற மொழிகளின் ஒலிப்பில் வருகின்ற எழுத்துக்களை தமிழ் ஒலிப்புக்கு ஏற்ற மாற்றி பின்னர் பயன்படுத்த வேண்டும் என்றே அவர் வரையறுக்கின்றார். இதனை அடியொற்றியே கம்பர் தம் காப்பியத்தில் லக்ஷ்மணா என்பதை இலக்குவன் என்று குறிப்பிடுகின்றார். ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் இந்தியாவை ஆண்ட பொழுது நிறைய ஊர் பெயர்களை அவர்கள் ஒலிப்புக்கு ஏற்ற வகையில் தான் அமைத்து கொண்டனரே அன்றி தமிழ் மொழியில் அவை எப்படி சொல்லப்பட்டன என்ற அடிப்படையில் அவர்கள் அமைத்து கொள்ளவில்லை. இதனை விடுத்து நாம் மற்ற மொழி சொற்களை அதே ஒலிப்புடன் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக பிற எழுத்துக்களை தமிழில் சேர்ப்பது என்பது தமிழுக்கான முதல் கேட்டை கொண்டு வரும். திருவல்லிக்கேணியை ட்ரிப்ளிகேன், தஞ்சாவூரை டாஞ்சூர், பழவேற்காட்டை புலிக்காட் என்றனர். அவர்கள் நம் மொழி சொற்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கவில்லை. ஆனால் நாம் மட்டும் மற்ற மொழி சொற்களுக்கு ஏற்ப ஒலி குறிப்புகளை கொண்டு வந்து தமிழை சிதைப்பது எவ்வாறு ஏற்புடையதாகும்? விஸ்வபாரதி, புவனேஸ்வர், பிரிட்டிஷ், பிஜி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி, ஹார்வர்டு, ஹெக்டேர், ஹூஸ்டன், ஜப்பானிஸ், ஸ்பானிஷ், ரஷ்யன், ஜூன், ஜூலை, யுனெஸ்கோ என்பன போன்ற சொற்களை தமிழ் எழுத்துக்களை கொண்டு எழுதினால் என்ன ஆகிவிடப் போகின்றது? ஏக்கர், அவசியம், சக்கரவர்த்தி, லட்சம், மகத்தானது, மகாகவி, மகாத்மா, மனிதன், மானுடன், மரியாதை, நபர், நிர்வாகம், பிரத்யேகம், பாரம்பரியம், பயணம், சாகித்ய அகாதமி, சமரசம், சமத்துவம், சமூகம், சவரன், சிரமம், சோதிடம், சுமார், தேதி, தியாகி, வாரம், வாரிசு,
வர்த்தகம், வயது, வினாடி, விசாரணை இவை அனைத்தும் அயற்சொற்கள் என்று குறிப்பிட்டு பின்னர் அவற்றை பயன்படுத்துவது தமிழ் வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கும் உதவியாக இருக்காது. உறவுகளும் முடிந்த அளவு அயல் எழுத்துகளையும் அயற்சொற்களையும் நீக்கி தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.